கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்க வெள்ளியங்கிரி அப்படிங்கிற மலைப்பகுதியில் வீற்றிருக்கக்கூடிய சுயம்பு லிங்கத்தை தரிசிக்கிறதுக்கு பக்தர்கள் எப்போவுமே காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் February 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் இறுதி வரைக்கும், அதாவது 4 மாதங்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு ஏற பக்தர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மலை ஏற சமயத்தில் எதிர்பாராத விதமாக சில உயிரிழப்புகளும் அங்கே நடக்குது. இந்த உயிரிழப்புகளை தடுக்கணும்னோ அதே நேரத்தில் அங்கே வர பக்தர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளையும் விதிச்சு வனத்துறையினர் நிறைய பாதுகாப்புலையும் ஈடுபட்டுட்டு வராங்க. இருந்தாலும் சில சமயங்களில் எதிர்பாராத நேரத்தில் சில உயிரிழப்புகள் ஏற்படுது. அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வெள்ளியங்கிரி மலை ஏறி சுவாமி தரிசனத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தப்ப 7வது மலையிலிருந்து புவனேஸ்வர் அப்படிங்கிற 18 வயது இளைஞர் கால் தவறி 10 மீட்டர் ஆழத்தில் விழுந்ததுல தலையில பலத்த காயமடைஞ்சு அவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்டு தான் டோலி கட்டி அவரை மேலே கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னைக்கு நடந்த உயிரிழப்பு. இது மட்டும் இல்லை, போன வருஷம் மட்டும் வெள்ளியங்கிரி மலை ஏற்றத்தில் 9 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி நடப்பு ஆண்டில் 3 பேர் மூச்சு திணறியும் உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரியான உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்காக அங்கே பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கு. இன்னொரு பக்கம் வனத்துறையினர் தரப்புல இருந்து நிறைய விஷயங்களை மலையேற பக்தர்களுக்கு சொல்லிட்டே தான் இருக்காங்க. இதுக்கிடையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளியங்கிரி மலை அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். வெள்ளியங்கிரி மலை அப்படிங்கிறது 7 மலையை கொண்டதாக இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப கடினமான பாதைகளை கொண்டதாகவும் இந்த மலைப்பாதை இருக்குது. முதல்ல இருக்க 3 மலைகளில் படிக்கட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முதல் மலையில் மட்டும் கிட்டத்தட்ட 3000 படிக்கட்டுகள் இருக்குது. அதே மாதிரி 4வது 5வது 6வது மலைகளில் சமதள பரப்போட மலை ஏறத்துக்கான பாதை அமைஞ்சிருக்கு. ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 7வது மலை ரொம்ப செங்குத்தாக இருக்கக்கூடிய மலைப்பாதையாக இருக்குது. இந்த 7வது மலையை தான் எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பாக கடக்கணும் அப்படின்னு சொல்லி மலை ஏறதுக்கு முன்னாடியே அடிவாரத்திலிருந்தே வனத்துறையினர் எல்லா பக்தர்களுக்கும் அறிவுறுத்தலை கொடுத்துக்கிட்டு வராங்க. அடிவாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம மலையினுடைய பாதையை கடக்கணும். அதுக்கப்புறமா தான் பூண்டி மலை அடிவாரத்திலிருந்து மலையில் இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கத்தை தரிசிக்கிறதுக்கு நம்ம ஒரு 6லேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மலைப்பாதை வழியாக வனப்பகுதிகள் வழியாகவும் மலையை ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விஷயமாகவும் இருக்குது. இதே நேரத்தில் மலை ஏறப்ப 7 ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால 7 மலைகளை ஏறினது மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குமா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதை 7 மலைன்னு கூட சொல்கிறதா ஒரு கருத்து இருக்குது. இந்த நிலையில் அங்கே போகிற பக்தர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தவறுதலான விஷயமும் நடக்கக்கூடாது, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ மலை ஏறுறாங்க பக்தர்கள், அங்கே வர பக்தர்கள் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மூச்சு திணறல் பிரச்சனை இருக்குது, இல்லை இதய பாதிப்பு இருக்குது, உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அல்லது குறைந்த ரத்த அழுத்தம் இருக்குது, ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனை இருக்குது, நரம்பு தளர்ச்சி, வலிப்பு வரும், இந்த மாதிரியான உடல்நல குறைவுலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க மலையேற வேண்டாம்னு சொல்லி அங்கே இருக்கிற வனத்துறையினர் அறிவுறுத்துறாங்க. அதே மாதிரி 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அங்கே மலை ஏறத்துக்கு முன்னாடியே அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 2-3 நாளைக்கு முன்னாடியோ அவங்களோட மருத்துவர்கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு அதுக்கப்புறமா மலை ஏறுறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அங்கே பெண்களுக்கு மலை ஏறுறதுக்கு அனுமதி கிடையாது. இருந்தாலும் சில நேரங்களில் பெண்களும் மலை ஏறிட்டு தான் வராங்க. அதனால இப்போ மலை ஏறதுக்கு முன்னாடியே முறையான மூச்சு பயிற்சியும் அவங்க பெற்றுட்டு வரணும் அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாகவும் இருக்குது. அதே போல் மலை ஏற வர பக்தர்கள் குழுவாக வர்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சில பேர் இந்த ரீல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் விளாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தனியாக போகிற ஆட்கள் கூட இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி போகும்பொழுது எதிர்பாராத விதமாக எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி குழுவாக வராங்க பக்தர்கள். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தவங்க ஈஸியாக உதவி பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால எப்போவுமே இந்த மலையேற பக்தர்கள் வரீங்கன்னா ஒரு குழுவாக வாங்க அப்படிங்கிற மாதிரியும் அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க. இது கட்டுப்பாடுகள் இருக்கிறதா பக்தர்களுக்கு சொல்லப்படுது. அதே நேரத்தில் வனத்துறையினர் அங்கே என்னென்ன நடவடிக்கைகளாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கோயிலோட அடிவாரத்தில் எச்சரிக்கை பலகையும் வச்சுருக்காங்க. ஒலிபெருக்கி மூலமாக தொடர்ந்து எச்சரிக்கையும் கொடுத்துட்டு வராங்க.
பூண்டி மலையடிவாரத்தில் மருத்துவ முகாமும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கா. ஏதேதோ பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த மருத்துவ முகாமில் பக்தர்கள் பரிசோதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ பரிசோதனைகள் செய்ய 2 மருத்துவர்களையும் நாங்கள் அங்கே மருத்துவ குழுவினரையும் எப்போவுமே வச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடல்நலம் பாதிக்கப்படுறது அப்படின்னா பக்தர்களை மருத்துவமனைக்கு உடனடியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு 2 ஆம்புலன்ஸ் கூட நாங்கள் வச்சுருக்கோம். இதெல்லாம் முன்னேற்பாடாகவே நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பக்தர்கள் மலை மேலே போகிறதுக்கு எந்த பிளாஸ்டிக் பொருளை கொண்டு போகிறதுக்கான அனுமதி கிடையாது. அது தவிர்க்கிற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா பக்தர்களுடைய அந்த உடைமைகளை வனப்பணியாளர்கள் எப்போவுமே சோதனை செஞ்சுட்டே வராங்க. அதே மாதிரி தண்ணீர் பாட்டிலுக்கு 20 ரூபாய் வரைக்கும் டெபாசிட்டை வாங்கிக்கிறாங்க. அதாவது பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்துச்சுன்னா 20 ரூபாய் டெபாசிட் வாங்கிட்டு அனுமதி கொடுக்குறாங்க. ரிட்டன் அவங்க கீழே வராங்க அப்படின்னா அந்த 20 ரூபாவை திரும்ப வாங்கிக்கலாம். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை அந்த வனத்துறையினர்கிட்டவே கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நாங்கள் மலைப்பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட கடைகளும் வச்சுருக்கோம். இதுதான் வனத்துறை சார்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ 6வது 7வது மலைகளில் அதிக குளிர் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற முன்னேற்பாடுகளோடு நீங்கள் வர்றது நல்லதுன்னு அறிவுறுத்துறாங்க. மலையேற பக்தர்கள் அனுமதிக்க பாதையிட்ட மட்டும்தான் நீங்கள் போகணும்னு சொல்கிறாங்க. அத்துமீறி இந்த காட்டு பகுதிக்கெலாம் நீங்கள் போகாதீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. வெயில் காரணமாக மலைப்பகுதியில் காஞ்சி இருக்கிறதுனால சீக்கிரமாக தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த ஒரு தீப்பற்றக்கூடிய பொருட்களும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற கட்டுப்பாடுகள் எல்லாமே இந்த வெள்ளியங்கிரி மலை ஏறுற பக்தர்களுக்கு விதிக்கப்படுது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பக்தர்களும் சில நேரத்தில் அவங்களோட கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, அதாவது இந்த 3வது 6வது 7வது மலைப்பகுதிகள்லாம் நீங்கள் மருத்துவ முகாம் ஒன்று வச்சிங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்ற 4-5 மலையெல்லாம் ஏறிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த 7வது மலையை கடக்கும்போது தான் நிறைய பேருக்கு இந்த மூச்சு பிரச்சனைலாம் வருது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே அங்கே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும்ன்றது பக்தர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சில மலையில் தான் கடைகள்லாம் இருக்குது, உணவுப் பொருள்லாம் கிடைக்குது, தண்ணிலாம் கிடைக்குது. ஆனால் மற்ற மலைகளில் ஏறும்பொழுது இந்த மாதிரி எதுவுமே இருக்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரியான ஏற்பாடுகளையும் நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. என்னதான் கட்டுப்பாடுகள் இருந்தாலும், என்னதான் வனத்துறையினர் அவங்களுடைய அறிவுறுத்தல்கள் இருந்தாலும், சில நேரங்களில் ஆர்வ கோளாறுல சில பக்தர்கள் எதிர்பாராத விதமாக நடக்கிற ஒரு சில விஷயங்கள் அங்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்துறதாகவும் இருக்கு. இந்த மாதிரியான உயிரிழப்புகள்லாம் தவிர்க்கப்படணும். அதே நேரத்தில் பக்தர்கள் பாதுகாப்பாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதா வெள்ளியங்கிரி அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வனத்துறையினரும் சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுடைய ஒரு தரப்பாகவும் வைக்கப்படுது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.